ஆஸ்திரியாவின் தீவிர வலதுசாரி கட்சியான FPO அந்த நாட்டில் சமீபத்தில் நடந்த தேர்தலில் முதல் முறையாக வெற்றி பெற்றுள்ளது. இது ஒட்டுமொத்த ஐரோப்பிய யூனியனையும் அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தாலும் மறுபக்கம் அந்த கட்சி ஆட்சி அமைப்பதற்கும் கடுமையான சவால் நிலவுகிறது. ஆஸ்திரியாவின் தேசிய தேர்தலில் FPO 28.8% வாக்குகளுடன் முதல் இடம் பெற்றுள்ளது. ஆளும் கட்சியான OVP 26.3% வாக்குகளுடன் இரண்டாம் இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது. FPO கட்சி முன்பு கூட்டணி கட்சிகளுடன் அரசாங்கத்தில் அங்கம் வகித்திருந்தாலும் தேர்தலில் முதல் இடம் பிடித்து வெற்றி பெறுவது இதுவே முதல் முறை. இது ஆஸ்திரியா நாட்டில் மட்டுமல்ல, ஐரோப்பாவில் வலதுசாரி கட்சி வெற்றி பெற்றிருப்பதும் இதுவே முதல் முறையாகும். தேர்தலில் FPO வெற்றி பெற்றிருந்தாலும் மற்ற எந்த கட்சியினரும் அவர்களுடன் கூட்டணி அமைக்க தயாராக இல்லை. இதனால் அந்த கட்சி ஆட்சி அமைப்பதில் சிக்கல் உருவாகியுள்ளது. 1950களில் நிறுவப்பட்ட FPO கட்சியின் தலைவர் ஹெர்பர்ட் கிக்லை மற்ற கட்சி தலைவர்கள் பெரிதாக விரும்பவில்லை. இந்த வெற்றி குறித்து FPO கட்சி தலைவர் ஹெர்பர்ட் கிக்கில் கூறுகையில், தேர்தலில் வெற்றி பெற்று வரலாறு படைத்துள்ளோம், புதிய சகாப்தத்திற்கான கதவை திறந்துள்ளோம் என்று தெரிவித்துள்ளார். குடிபெயர்வு, கொரோனாவுக்கு பிறகான பொருளாதார சிக்கல்கள், கொரோனா தொற்றின் போது விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளால் ஆளும் கட்சியின் மீது பொதுமக்கள் கடும் அதிருப்தியில் இருந்தனர். இந்த தேர்தல் FPO கட்சிக்கு சாதகமாகிவிட்டது. வலதுசாரி கட்சியின் இந்த வெற்றி ஆஸ்திரிய அரசியலில் பூகம்பத்தை உருவாக்கியுள்ளது. அனைத்து அரசியல் கட்சிகளும் அதிர்வலையிலிருந்து மீண்டு வருவதற்கு சிறிது காலமாகலாம் என்று அரசியல் ஆய்வாளர் தாமஸ் ஹோபர் கூறியுள்ளார். 2021ஆம் ஆண்டு கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்ற கிக்கில் நாடாளுமன்றத்தில் உள்ள ஒவ்வொரு கட்சியுடனும் இணைந்து அரசாங்கம் அமைத்து தயாராக இருப்பதாக தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சிக்காக எல்லா திசைகளிலும் பயணிக்க தயாராக இருக்கிறோம் என்று கூறியுள்ளார். தேர்தல் தோல்வியை ஒப்புக்கொண்ட ஆஸ்திரிய அதிபர் கார்ல் நெஹ்மர், இந்த தேர்தல் ஒரு பந்தயம் போல இருந்தது. துரதிருஷ்டவசமாக நாங்கள் சரியாக திட்டமிடவில்லை. இருப்பினும் நாட்டின் நலனுக்காக மக்களுடன் இணைந்து தொடர்ந்து போராடுவேன் என்று தெரிவித்துள்ளார். மேலும் SPO மற்றும் NEOS கட்சிகளுடன் கூட்டணியை உருவாக்குவதன் மூலம் நெஹ்மர் மீண்டும் அதிபராகும் வாய்ப்பு உள்ளது. இந்த தேர்தலில் SPO 21.1% வாக்கும், NEOS கட்சி 2019ஆம் ஆண்டில் பெற்றதைப் போலவே 9.2% வாக்குகளையும் பெற்றுள்ளன. இந்த கட்சிகள் கூட்டணி அமைத்தால் ஆஸ்திரியாவில் முதல் முறையாக 3 கட்சிகள் இணைந்து கூட்டணி ஆட்சி அமைப்பார்கள். அதே சமயம் வலதுசாரிகள் ஆட்சியை அமைக்க மிகவும் போராட வேண்டியிருக்கும் என்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். 2009ஆம் ஆண்டில் OVP மற்றும் FPO கூட்டணியின் முதல் அரசாங்கம் பிரேசிலில் அமைந்தது. ஆனால் பொதுமக்கள் மத்தியில் பரவலாக எதிர்ப்பை சந்தித்தார்கள். 2.5 ஆண்டுகளுக்கு பின்னர் FPO கட்சியில் ஊழல் காரணமாக சரிவை கண்டது. ஆஸ்திரியாவில் மொத்தமுள்ள 9 மில்லியன் மக்களில் 6.3 மில்லியன் மக்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர்.